ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கோஸில் ஒரு கறியும் வெண்டைக்காய் சாம்பார் ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு சீரகம் தாளித்து ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப கடுகு சீரகத்தில் வெண்டைக்காயை வதக்கி அதையும் சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பாண்டியில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு அதோட நம்ம கோஸையும் சேர்த்து கோஸ் கறி செய்யலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே மாதிரி நம்ம வதக்கிட்டு அதோட மஞ்சப்பொடியும் சேர்த்து வதக்கிறேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கோஸை சேர்த்துடலாம். கோஸ் நான் பஜ்ஜி சீவோம் இல்லையா, அந்த சீவலில் சீவிருக்கேன். நல்லா சூப்பராக நல்ல மெல்லிஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தண்ணியே விட வேண்டாம், நல்லா வதக்கினாலே வெந்து போயிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பார்க்குறதுக்கும் நல்ல பார்வையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீவரத்துக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ கோஸுக்குரிய உப்பை போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே போகிறோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமையே நல்லா வெந்துடும். கோஸ் நிறையா இருக்கிறதுனால நான் பாசிப்பருப்பு போடலை. நீங்கள் வேணுன்னா பாசிப்பருப்பையும் கொஞ்சம் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பருப்பு வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பை சாம்பாருக்கும் பருப்பு தண்ணியை ரசத்துக்கும் எடுத்து வச்சுட்டு அதோட புளியெல்லாம் சேர்த்துட்டு சாம்பாரில் வெண்டைக்காவை போட்டுட்டு அதுக்குரிய மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் கோஸையும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். ஸோ அதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம இப்போ சாம்பாருக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டோம், ரசத்துக்கு ரசப்பொடி சேர்த்துட்டோம். ரெண்டையும் கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் சாம்பாருக்கும் மேல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோஸுக்கும் மேலாக தூவரையும் பாருங்கள். அது தனியா பொடி. அது தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் இது மூணையும் வறுத்து அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அது பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சுண்டலுக்கு, குழக்கட்டைக்கு, அப்புறம் எல்லா காரக்கறிக்கும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் யூஸ் பண்ணலாம், சாம்பார் சாதம் செய்யலாம். ஸோ பல விதங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால அது தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியை தூவி நம்ம கோஸ் கறியை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் ரசமும் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கோஸுக்கும் நான் இஞ்சி போடலை, இஞ்சி இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நிறையா மல்லி தழை இருக்கு இல்லையா, பச்சை கொத்தமல்லி, அந்த தழையை நல்லா தூவிட்டு இந்த தனியா பொடியும் கொஞ்சோண்டு போட்டு கலந்து இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே தனியா பொடியை இந்த சாம்பார் கொதிக்கும் போது கொஞ்சம் போட்டு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் சாம்பாரும் நல்ல மணமாக இருக்கும். ரசத்துக்கு பச்சை கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டு கப்புன்னு மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரசமும் கமன்னு இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வெண்டை சாம்பார், பருப்பு ரசம், கோஸ் கறி மூணுமே ரொம்ப சுவையாக ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இன்றைய காலை பசுமையான காட்சி நான் அடுத்த கிளிப்பிங்கில் கொடுத்துருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.